வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். மாநிலங்களின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு நம் நாட்டை வளர்ச்சியடைந்த தேசமாக உருவாக்க அரசு முனைப்புடன் செயலாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் உதய தினமான இன்று ஒருநாள் பயணமாக அம்மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் சத்தீஸ்கரின் நயா ராய்ப்பூரில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் சஞ்சீவனி மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள சுமார் 2500 குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் மற்றும் லட்சத்தீவு, புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களின் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாகவும் மகப்பேறு மரணம் இல்லா மாநிலமாக புதுச்சேரி திகழ்வதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்தார். புதுச்சேரி விடுதலை நாள் விழாவில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேபோல் புதுச்சேரி விடுதலை நாள் காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காரைக்காலில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், மாஹேவில் வேளாண் துறை அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் ஆகியோர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரியில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் ஆன்லைன் மூலமாக 24 மணி நேரத்திற்குள் பெறும் திட்டத்தின் தொடக்க விழா இன்று காலை நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு சக்திவேல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குழந்தைகளின் பெற்றோரிடம் பிறப்பு சான்றிதழ்களை வழங்கினார். ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் இன்று காலை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடும் வழங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.